ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு வித் பட்டி வச்சு எப்படி பிரின்சஸ் கட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். லென்த்து 13.5, செஸ்ட் அப்பர் செஸ்ட்டு 33.5 to 36, இடுப்பு 27, இங்கேருந்து ஒரு 13.5 ப்ளஸ் ஒரு 1 inch 14.5 எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா உங்களுக்கு கீழே மடிச்சடிக்கிறக்கும் மேலே தைக்கிறக்கும் சேர்த்து ஒரு 1 inch சேர்த்து நம்ம விட்டுறோம். இப்போ ஒரு 1/2 inch தான் கொடுப்போம். இப்போ இதுல இருந்து தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கணக்கு எடுக்கணும். இப்போ அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் இப்போ வேணும் நம்மளுக்கு. அப்பர் செஸ்ட் 33.5 to 33.5க்கு 36, லோவர் செஸ்ட் 36. சரியா? இப்போ இந்த 36க்கு 33.5 to 36 இருக்குல்ல அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட். இப்போ பேக் பார்ட் வெட்டும் போது நம்ம லோவர் செஸ்ட்டை தான் ஆம்ஹோலுக்கு நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போ நெக் வந்து டெப்த்து 8.5 இருக்கு. 8.5 உங்களுக்கு 8.5 வேணாலும் 8.5 வச்சுக்கலாம், இல்லை நீங்க 9 வேணாலும் 9 வச்சுக்கலாம். 8.5 தான் இருக்கு, நான் 8.5 வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா எப்பவுமே நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் கூட ஒரு 1 inch சேர்த்துக்கணும். 1 inch ப்ளஸ் பண்ணி தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் கால்குலேஷனுக்கே வரணும். 33.5க்கு நம்ம 34 எடுத்துக்கிறோம். அப்போ 34.5 டிவைடட் பை 4 போட்டுக்கிட்டோம்னா 8.625 வருது. நம்ம என்ன பண்ணணும்னா 8.6, அதாவது 8.5 வரணும். இங்க வந்து 8.6 வரணும். நம்ம வந்து 8.6 இங்க வைக்கிறோம். அதுல வந்து நம்ம நெக் டெப்த் 8.5 வரைக்கும் இருக்கிறனால நம்ம வந்து 8.5 வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி நம்ம 8.5 வச்சுக்கலாம். இது வந்து நம்ம செஸ்ட் அளவு தான் இப்போ மார்க் பண்ணிருக்கிறோம். இப்போ இதைய வந்து நம்ம கால்குலேஷன் படி போட்டோம்னா 34.5 டிவைடட் பை 6. இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் அண்ட் ஷோல்டருக்கு 6 தான் டிவைட் பண்றோம். 5.25 வருது. இங்க வந்து நம்ம 5.25க்கு ஒரு 1/4 inch கம்மியா வச்சு 5.5 வைக்கிறோம். இங்க வந்து 5.5 தான் வைக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 5.25 இருக்குல்ல, இந்த 5.25க்கு 5.25 இங்க வைக்கிறோம். இங்க 5.5 வச்சோமா, அந்த 5.5 இங்கேயும் வைக்கிறோம். இப்போ இந்த 5.5க்கும் இதுக்கும் ஒரு கோடு போடுறோம். அப்போ இதையும் இந்த கோட்டை அப்படியே ஸ்ட்ரைட் கோடா போடுறோம். இப்போ நமக்கு ஆம்ஹோல் டெப்த் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம நெக் விட்டு 2.5 எடுக்கணும். இப்போ 2.5 இங்க எடுத்தோமா, இங்கிருந்து ஒரு 3 எடுக்கிறோம். இப்போ இந்த 2.5க்கும் 3க்கும் ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். இப்போ இந்த 8.5 இன்ச் நெக் டெப்த்தை ஒரு கோடு போடுறோம். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த ரவுண்டை நெக் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். அடுத்தது இங்கிருந்து ஒரு 1/2 inch மட்டும் நம்ம வைக்கிறோம். ஏன்னா இங்க பாருங்க நம்மளுக்கு ஒரு 2.25 வருது. 2.25க்கு ஒரு பாயிண்ட் அதிகமா வருது. அதே வந்து 2.25க்கு ஒரு பாயிண்ட் அதிகமா வைக்கிறோம் இங்கேயும். இப்போ இங்கதான் வரும். இங்கே நம்ம வச்சுக்கலாம். போதும். 1/2 inch எல்லாம் நீங்க நகர்த்த வேண்டாம், இப்படியே பார்த்து கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்க்கும் இங்கேயும் நம்ம ஆம்ஹோல் கர்வ் வரையணும். ஓகே, இப்போ இடுப்பளவு ஃபர்ஸ்ட் 27 இருக்கு. இடுப்பளவு 27ன்னா 27 + 1 சேர்த்திக்கணும். அப்ப 28 டிவைடட் பை 4. இப்போ 7 வருது. இங்க அப்படியே வந்து அந்த 7 வைக்கிறோம், கூட ஒரு 1 டாட்டுக்காக. இதுதான் நம்ம இடுப்பளவு. இதையும் இந்த கோட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கும் இந்த நாட்ச் எல்லாம் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பேக் பார்ட் எடுத்து இதோட இது கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு தான் நீங்க தான் வந்து பேக் டாட்டு. இப்போ இந்த டாட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணணும். இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க கிராஸ் இது வந்து பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் பார்ட் வித் பட்டியோட பட்டி வச்ச பிரின்சஸ் கட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். வந்து பிரின்சஸ் கட்னா நம்ம வந்து ஒரு இங்கிருந்து வைக்கணும். இங்க வந்து ஒரு 2 இன்ச்சாவது 2 இன்ச்சாவது இங்க வரணும் சைட்ல. ஓகே 2 இன்ச் இருக்கு. ஒரு 2 இன்ச் இருக்கு. 2 இன்ச்சாவது மினிமம் வேணும். 2 இன்ச்சா இருக்கு பேப்பரு. நான் அதை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிரின்சஸ் கட்டுக்கு ஃப்ரண்ட்ல தேவையில்லை, அதனால நான் ஃப்ரண்ட்ல சேர்த்து வைக்கிறேன். இது பேப்பர் வந்து அளவா தான் இருக்கு, அதனால இந்த மார்க்கிங்க பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பிரின்சஸ் கட்டோட மெஷர்மெண்ட் வருவோம். இப்போ இந்த கோட்டை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண அந்த கோட்டை. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். நம்மளுக்கு லோவர் செஸ்ட் 36, அதாவது அப்பர் செஸ்ட் 33, லோவர் செஸ்ட் 36. இப்போ இந்த 36 தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டாலே லோவர் செஸ்ட் தான் எடுத்துக்கணும். இப்போ 36 பிளஸ் 1 சேர்க்கணும். அப்போ 37. எப்பவுமே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அதுல இருந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட்டுக்குள்ளேயே போகணும். லோவர் செஸ்ட் 37 இருந்து தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 அளவு தான் வேணும். 3 ஃபார்முலா மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சூப்பரா ஃப்ரண்ட் வந்து பர்ஃபெக்டா நம்ம கட்டிங் பண்ண முடியும். இப்போ வந்து 37 இருக்கு. இதை வந்து டிவைடட் பை 4 போட்டுக்கிறோம். எவ்வளவு வருது? 9.25, 9.4 பிளஸ் 1, அப்போ 10.4 ஆச்சு. இதுதான் நம்ம பஸ்ட் பாயிண்ட். இப்போ 10.4 இங்கிருந்து பஸ்ட் பாயிண்ட் வைக்கணும். இங்கிருந்து அப்படியே 10.4 பஸ்ட் பாயிண்ட் வச்சிடறோம். அதே அப்புறம் அதே 37 டிவைடட் பை 3 போட்டோம்னா 12.33 வருது. பிளஸ் தைக்கிறதுக்காக 0.5 சேர்க்கணும். அப்போ 12.83 வருது. அப்போ 12.25, அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். 12.25க்கு மேல ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய டோட்டல் லென்த். இது வந்து நம்மளுடைய அந்த பட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள இது அளவு. இதுதான் இது வந்து நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட் அளவு. இப்போ இந்த ரெண்டுக்கும் ஸ்ட்ரைப் கோடு போடுறோம். இது வந்து பஸ்ட் பாயிண்டோட கோடு. இது வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்றதுக்காக அது வரைக்கும் உள்ள கோடு. ஓகே, இப்போ இந்த கோடை வந்து இப்போ நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது. இந்த கோடு வேண்டாம், சரியா? இப்போ நம்ம இந்த 2 கோட்டை வச்சு மட்டும் தான் நம்ம வேலை செய்யணும். இப்போ வந்து அதே 37 லோவர் செஸ்ட் 37 டிவைடட் பை 12, இதுதான் நம்ம பஸ்ட் பாயிண்ட் எடுக்கிற மெஷர்மெண்ட். அதை எங்க வைக்கணும்னா இங்கே இந்த கோட்ல இந்த கோட்ல வைக்கணும். அப்போ இது எவ்வளவு வருது ஆன்சர்னா 3 வருது. 3.08 வரனால நம்ம 3 வச்சாலே போதும், அல்லது 3.1 வேணும்னா வச்சுக்கலாம். நீங்க 3 வச்சாலே போதும். நம்ம
பிரின்சஸ் கட்டுக்கு இங்க வந்து 3. இப்போ இந்த ரெண்டையும் கோட்டையும் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்றோம். இப்போ அடுத்தது நம்ம டாட்க்கு இந்த பக்கம் 2 பக்கம் ஒரு இன்ச் எடுப்போம் இல்ல, அதை மொத்தமா நம்ம ஒரே சைடு எடுக்க போறோம். அவ்வளவுதான் மேட்ரு. இது வந்து 2 இன்ச்சு நம்ம இங்க வைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஒரு 1/2 இன்ச்சு இங்க விடுறோம். 1/2 இன்ச் விட்டு இதையும் இந்த 1/2 இன்ச்சை வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து டோட்டலி இங்க வந்து 2.5 இன்ச்சு நமக்கு தேவை இருக்கும். இப்போ அந்த 2.5 இன்ச்சையும் நம்ம இங்க கொடுக்கணும். இங்க வந்து எனக்கு 2.25 தான் இருக்குது, நான் இருக்கிறது கொடுக்குறேன். நான் நீங்க வந்து 2.5 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டா இந்த அளவு கொடுத்துருங்க. இப்போ இதுக்கும் ஒரு கோடு போடும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கும் இங்க வந்து நம்ம இங்க இன்னும் ஆம்போல் வரையில ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி போட்டுக்கோங்க. இதை விட ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி போட்டுக்கோங்க. தள்ளி வச்சு கோடு போட்டுட்டு இதை வந்து ஃப்ரண்ட் ஆம்போல் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இதைத்தான் வந்து நம்ம இங்கிருந்து இங்க ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆம்போல் கோபை வச்சு இதை இங்க வந்து நம்ம ரவுண்டு கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க 2.5 இன்ச் இங்க எடுத்தோம்ல, இப்போ அந்த 2.5 இன்ச் நம்ம இப்போ வந்து நம்மளோட பேக் பார்ட் எடுத்து இங்க வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த இங்க வச்சுட்டு இந்த 2.5 இன்ச்சுக்கு இதை வந்து இப்படி நகர்த்துங்க. இந்த 2.5 இன்ச்சுக்கு இப்படி இங்க நகர்த்துங்க. இது இங்க இந்த பாயிண்ட் இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த பேக் பார்ட்டை இதுல நம்ம டிரா பண்ணலாம். இப்படி டிரா பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து இந்த போட்டோ வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டுருங்க. இப்போ இந்த 2.5க்கும் இதுக்கும் ஒரு கோடு போடுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த அளவு இருக்குல்ல, இந்த கோவுக்கு நம்ம இதை செட் பண்ணணும். இப்போ இங்கிருந்து இது வந்து எவ்வளவு வருதுன்னு மெஷர்மெண்ட் பாருங்க. ஒரு 3.5 வருது. அந்த 3.25 இங்க வைக்கிறோம். 3க்கு மேல ஒரு பாயிண்ட் வருது. இங்க வந்து அதே மாதிரி 3க்கு மேல ஒரு பாயிண்ட் வைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்டை வந்து இது கூட இப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளவு லென்த் வரும். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்டோட இந்த பார்ட், அதாவது பிரின்சஸ் கட்டோட 2 பார்ட்ல இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ஒரு பார்ட்டோட லென்த் இப்போ நமக்கு இது வரைக்கும் வேணும். இப்போ இது வரைக்கும் வேணும். இதைத்தான் வந்து நம்ம இது கூட மேட்ச் பண்ணணும். இப்போ இங்கிருந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் போடுவோம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு பிரின்சஸ் கட்டோட பட்டி இன்னும் இதுக்கு வெட்டணும். பட்டி ஜாயின் பண்ற மாதிரி, ஆனா பிரின்சஸ் கட் இதுதான். ஃப்ரண்ட் பட்டி வெட்டி இது கூட ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பாட்டும் தனித்தனியா வெட்டணும். போட்டுருங்க. இப்போ இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஆம்ஹோல் டாட் பிடிக்கிறோம்ல, அதுக்கான அந்த 1/2 இன்ச்சை இப்படி இதுல இருந்து வெட்டிடலாம். இப்போ அப்படியே இதை வளைச்சு நம்ம கோவா நம்ம கப்பை வந்து வைக்கிறோம். இப்போ இங்கிருந்து இதை
ஸ்ட்ரைட்டா. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பிரின்சஸ் டாட்டோட ஃப்ரண்ட் கப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இங்க இருக்கட்டும். இப்போ வந்து பேக் இன்னொரு பார்ட், ஃப்ரண்டோட இன்னொரு பார்ட். மறக்காம ஃப்ரண்ட் நெக்கை மறந்துட்டு, ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச்சு, இங்கிருந்து 7 இன்ச் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 7 இன்ச் இங்கே வைக்கணும். ஃப்ரண்ட்ல 1/4 இன்ச்சுக்கு இங்க ஃப்ரண்ட்ல ஸ்லோப் கொடுத்து வெட்டுங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வெட்டுங்க. அப்பதான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு வந்து லூஸ் அடிக்காம. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு இந்த இது தேவையில்லை. நம்ம ரெண்டாவது போட்டு இந்த கோடு தான் இது வரைக்கும் தான். இப்போ இதுதான் வந்து நம்மளோட பிரின்சஸ் கட்டோட அந்த இதையும் தான் ஜாயின் பண்றோம். மறக்காம இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். மறக்காம இந்த இதுதான் நம்மளுடைய கப் டாட்டோட மெயின் பாயிண்ட். இதுதான் அபெக்ஸ் பாயிண்ட். அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணணும். கரெக்டா இந்த இதையும் வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வந்துடும். இது வந்து நீங்க கொடுத்து இது ஜாயின் பண்ணும்போது அது கரெக்டா வந்துடும். அப்புறம் இதையும் வந்து இதை வந்து இது கூட ஜாயின் பண்ணணும். அப்படியே வச்சு இது கூட வச்சு இது ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து கர்வா இருக்கு. இந்த கர்வுக்கு இதைய வந்து நீங்க வச்சு ஜாயின் பண்ணணும். இதுக்கு இதைய வச்சு இழுக்கக்கூடாது. நீங்க இந்த கர்வோட ஷேப்புக்கு இதை கொண்டு போகணும். வச்சு ஜாயின் பண்ணீங்கன்னா அப்ப கரெக்டா வரும். இப்ப இதுக்கு வந்து நம்ம பட்டி வெட்டுவோம். இப்ப நெக்ஸ்ட் பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோடைய பேக் பார்ட்டும் இதோட பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பட்டி வெட்டுறதுக்கான அந்த பேப்பர் இங்க அடியில் வச்சிருக்கேன். இந்த பேக் பார்ட் எடுத்து இதை அப்படியே இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு இதோட ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த பார்ட்டை எடுத்து முதல்ல ஷோல்டர் கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பட்டி வெட்டுறதுக்கான அந்த பட்டி பேப்பரை அடியில் வச்சுக்கிறோம். இதை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட ஃப்ரண்ட் பார்ட்டு இதுல இதை என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல, இங்கே இதை தைக்கும்போது நமக்கு இப்படி வந்து இப்படி வச்சு பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பிளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதோட லென்த் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் பட்டியோட இந்த லென்த்தை வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த பேக் பார்ட்டோட இந்த அகலத்தையும் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட்ல இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த அகல இந்த உயரம் இருக்குல்ல, இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இதையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேக் பார்ட்டோட. இப்போ இதை மார்க் பண்ணிடுவோம். இது வந்து ஃப்ரண்ட் பெல்ட் பட்டிங்கிறது ஸ்ட்ரைட் பட்டியா இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கணும். இது ஒரு டைப்பு. ஸ்ட்ரைட் இல்லாம எனக்கு ஃப்ரண்ட்லயும் இங்க ஃப்ரண்ட்ல இப்படி வளைவு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட்ல நீங்க 1 இன்ச் இப்படி ஏற்றி இப்படி வளைச்சு வெட்டிக்கலாம். வளைச்சு வெட்டிட்டு பட்டியும் அதே மாதிரி வெட்டிக்கலாம். இப்ப நான் இது ஃபர்ஸ்ட் இதை வெட்டி காமிச்சிட்டு அடுத்தது இன்னொரு பட்டியும் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இதை வந்து நம்ம இப்படியே வந்து இதை எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்ப நம்ம இங்க வச்சிருக்கோம்ல, இதுல இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதை வந்து இந்த 1 இன்ச்சு ஸ்ட்ரைட்டா அப்படி போட்டுக்கோங்க.
அப்புறம் இங்கேயும் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வச்சு, இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ்டாக இருந்தால் நீங்கள் இந்த 1/4 இன்ச்சு விட வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் இருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் ஓப்பன் இருந்தால் நீங்கள் இது வந்து வழக்கமாக நம்ம கொடுக்குற இந்த 1/4 இன்ச்சு இதை கொடுத்துருங்க. லைட்டாக 1/4 இன்ச்சை விட கம்மியாக கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போடுறோம். ஏன்னா இது வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணும்போது இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இந்த பகுதி வந்து இப்படி நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடும்ல, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அதனால தான் நம்ம இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறோம். இது வந்து இங்க வந்து நம்ம தைக்கிறதுக்கு இதுலயும் ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டு தான் தைப்போம். அதனால இது வந்து கரெக்டா வந்து பட்டி வந்து ஸ்ட்ரைட்டா தான் வரும். அதனால நமக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் பட்டி தான், பெல்ட் பட்டி ஸ்ட்ரைட் பட்டி தான் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு வேணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல இதை நம்ம வெட்டிட்டு தான் கொடுக்க போறோம். அடுத்தது இதுல நெக்ஸ்ட் பட்டி நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்ம பட்டி வந்து ஸ்ட்ரைட் பட்டி தான் ஜாயின் பண்ண போறோம். இது வந்து இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துருந்தீங்கன்னா இதை வச்சு இந்த 1/4 இன்ச்சு கிராஸ் போடுங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லைன்னா இந்த கிராஸ் போட வேண்டியது. இதை வந்து நம்ம ஒரு சிங்கிள் பட்டி இதை வந்து கிராஸ் வெட்டி இருக்கோம்ல, இதை வந்து போட்டுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்ல வர்றதுக்காக. ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துருந்தா மட்டும் இதை பண்ணுங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லாம ஃப்ரண்ட் க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா இதையே டபுளா போட்டு அப்படியே ஸ்ட்ரைட் கட் பட்டியா வெட்டிடுங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம இதுவே வந்து எப்படி கிராஸ் பட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதையே வந்து நம்ம எடுத்து வைக்கிறோங்க. பேக் பார்ட் எடுத்து இங்கே வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிராஸ் வேணும்னு கேட்பாங்க. இதே மாதிரி எப்படி பேக் பார்ட் எப்படி நார்மல் ப்ளவுஸில் 3 டாட் ப்ளவுஸில் எப்படி வந்து நம்ம இங்கே 1 இன்ச் மேலே இப்படி கிராஸ் வெட்டுவோம்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பட்டி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சை இங்கே வச்சுக்கோங்க. 1 இன்ச் இங்கே வச்சுட்டு 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம் அல்லது கர்வும் போட்டுக்கலாம். கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் கர்வும் போட்டுக்கலாம். இதை இந்த 1 இன்ச்சுக்கு கர்வாகவும் வெட்டிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட் கோடு வேணாலும் ஸ்ட்ரைட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது ஒரு வேணுங்கிறதுக்காக நான் வந்து கர்வ் வெட்டிக்கலாம். இப்படி கோவா வெட்டுங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வேணும், நார்மல் பட்டி ப்ளவுஸ் மாதிரியே எனக்கு ஃப்ரண்ட்ல பட்டி வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக இந்த மாதிரி வெட்டிக்குவாங்க. பட்டிங்கிறது நம்ம ஸ்ட்ரைட் கட் பெல்ட் பட்டியும் போடலாம், இந்த மாதிரி 3 டாட்டோட பட்டி மாதிரியே கூட இந்த மாதிரி பட்டியும் போடலாம். இப்போ இதை வந்து இப்போ நம்ம வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்போ வழக்கமா போல இதோடைய லென்த் இருக்குல்ல, அதோட லென்த் எப்படி வரைக்கிறோம், இதோட ஸ்ட்ரைட் எப்படி வரைக்கிறோம். அப்புறம் இதுவும் வந்து இருக்குங்க. இதை இங்க வச்சு இப்படி ஸ்ட்ரைட் பண்றீங்க. இப்படி பண்ணும்போது இப்படிதான் நம்ம தைக்கும் போது இப்படிதான் வரும். இங்க வச்சு இங்க இதோடைய லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு நம்ம 1 இன்ச் இங்க ஆட் பண்றோம். 1 இன்ச் இங்க ஆட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கர்வுக்கு இங்க வந்து அந்த 3 இன்ச் வச்சோம்ல, அந்த 3 இன்ச்சை இங்க மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் தான் நம்ம இதுல இருந்து இறக்க போறோம். இது இப்போ இதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு, இப்போ இதுக்கும் ஒரு கோடு. வழக்கம் போல இங்க வந்து ஓப்பன் இருந்தா அப்படி வச்சுக்கோங்க. ஓப்பன் இருந்துச்சுன்னா கிராஸ் போடுங்க. க்ளோஸ்டா இருந்தா அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க.
இல்லைன்னா இப்படி காலேஜ் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து வழக்கமாக நம்ம 3 டாட்டுக்கு வெட்டுற மாதிரியான இது. இந்த மாதிரியும் பிரின்சஸ் கட்டுக்கு கேட்பாங்க சில பேர், ஸ்ட்ரைட் வேண்டாம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு, இதே மாதிரியான பெல்ட் வச்சு வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே. இந்த மாதிரி 2 டைப் ஆகும். ஓகே, இப்போ வந்து பிரின்சஸ் கட்டோட பட்டி வச்ச பிரின்சஸ் கட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஏன் இது 1 inch எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, இது வந்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தைச்சு ஃபிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கேயும் உங்களுக்கு இந்த 1/2 inch இது போயிடுமா, இது 1/2 inch இதுக்கு போயிடும். இதை நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து இது கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் 1/4 inch, ஆனால் ஜாயின் பண்ணும்போது கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். அப்படி அதிகமாக வந்தா நீங்க வந்து இது வந்து கொஞ்சம் நீங்க பிடிச்சிக்கலாம் கொஞ்சம், ஆனால் வராது மேக்ஸிமம். இந்த 1 inch நம்ம ஆட் பண்றது கரெக்டாக எல்லா பட்டிக்கும் அந்த 1 inch தான் நான் ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணி தைச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். அது வந்து அதே மாதிரி தான் இதுவும், இது கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம், கரெக்டாக வந்துடும் பட்டி. இது வந்து நார்மலா பிரின்சஸ் கட் பட்டி, இந்த மாதிரி பட்டியும் வரும். நீங்க ஸ்ட்ரைட்டா போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பட்டியும் வரும். இந்த மாதிரி 2 விதமான பட்டியும் இதுக்கு நம்ம வெட்டலாம். கஸ்டமர் எது லைக் பண்றாங்கன்னு கேட்டுட்டு வெட்டிக்கோங்க. யாருக்கும் எது கம்ஃபர்டபுளா வருதுன்னு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வாட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.